வணக்கம். 18ஆம் நூற்றாண்டோட இறுதியில் சரியா 1799 வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில் ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிடுறாங்க. இந்த போரில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு உணர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அன்று நள்ளிரவுக்கு மேலே, அதாவது அடுத்த நாள் செப்டம்பர் 2ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் தனது தோழர்களுடன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை விட்டு வெளியேறாரு. அதன் பிறகு 2 நாட்கள் கழித்து தான் ஆங்கிலேய படை அந்த கோட்டையை முழுவதுமாக கைப்பற்றாங்க. பிறகு 25 நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு புதுக்கோட்டையிலிருந்து பலத்த காவலுடன் ராமநாதபுரம் கொண்டு செல்லப்படுறாரு. அங்க ஆங்கிலேய அதிகாரியான மேஜர் பானர்மேனிடம் முறைப்படி அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஒப்படைக்கப்படுறாரு. அதன் பிறகு 12 நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி கயத்தாறுல வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்படுறாரு. அவர் மறைந்து 4 நாட்கள் கழித்து அக்டோபர் 21ஆம் தேதி திங்கட்கிழமை ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இடிச்சு தரமட்டமாக்குற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கட்டபொம்மனுக்கு எதிராக இருந்த எட்டயபுரம் பாளையக்காரர்களினுடைய ஆட்களையும் ஆங்கிலேய கூலி படையினரையும் இந்த கோட்டையை இடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. சுமார் 2 வாரங்கள்ல அந்த கோட்டை இடிச்சு தரமட்டமாக்கப்படுது. ஆனா பாஞ்சாலங்குறிச்சியினோட கதை அதோட முடியல. அதன் பிறகு 1 வருடம் 3 மாதம் கழித்து 1801 வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிச்ச வீரபாண்டிய கட்டபொம்மனினுடைய தம்பியான ஊமைத்துறை வெறும் 6 நாட்கள்ல, அதாவது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதிக்குள்ள தரைமட்டமாக்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திரும்ப கட்டி முடிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தூத்துக்குடி மற்றும் பழைய காயல் துறைமுகங்கள் வழியா ஆங்கிலேயர்களுக்கு வரக்கூடிய ஆயுத கப்பல்களை தடுத்து நிறுத்த ஊமைத்துறை ஒரு ரகசிய திட்டத்தை போடுறாரு. 1801 வருடம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஒரு அமாவாசை அன்று இரவுல தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற முத்தையாபுரம் கடற்கரை ஓரமா சுமார் 15க்கும் மேற்பட்ட சிறிய மீன்பிடி படகுகள்ல ஊமைத்துறையினுடைய தளபதிகள் ரகசியமா பதுங்கி இருக்கிறாங்க. அந்த படகுகள்ல இருந்தவங்க சாதாரண மீனவர்கள் கிடையாது. போர் பயிற்சியும் கடல் அறிவும் கொண்ட மறவர் படை வீரர்கள். நள்ளிரவு 1 மணி அளவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பல்ல 200 நவீன துப்பாக்கிகள், 50 பெட்டி வெடிமருந்துகள் மற்றும் துப்பாக்கி ரவைகளை ஏற்றிக்கிட்டு தூத்துக்குடி துறைமுகத்தை நோக்கி வருது. மின்னல் வேகத்துல படகுகள்ல போய் அந்த கப்பலை சூழ்ந்துக்கிறாங்க. சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய சிப்பாய்களை வெறும் கைவாள் மற்றும் ஈட்டுகளை வச்சு வேகமா தாக்குறாங்க. இந்த தாக்குதல்ல 10க்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர்கள் கொல்லப்படுறாங்க. மீதமுள்ளவங்க கடல்ல குதிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க. கப்பல்ல இருந்த துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளை நம்ம வீரர்கள் கைப்பற்றி காட்டுப்பாதை வழியா ரகசியமா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு கொண்டு போறாங்க. இன்றும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பழைய ஆவணங்கள்ல இந்த ரகசிய கடல் வழி தாக்குதல் பற்றிய குறிப்புகள் இருக்கு. 1801 மே மாதம் 24ஆம் தேதி நடந்த 2ஆம் பாளையக்காரர்கள் போர்ல இந்த ஆயுதங்களை வச்சு தான் ஆங்கிலேய படையை திணறடிக்கிறாங்க. ஆனாலும் கடைசியில பீரங்கிகளினுடைய உதவியால ஆங்கிலேய படை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தகர்த்திடுறாங்க. அந்த போரில் ஈடுபட்ட பல வீரர்கள் காலாபாணி அப்படிங்கிற அந்தமான் சிறைக்கு கடத்தப்படுறாங்க. ஊமத்துறை அங்கிருந்து தப்பிச்சு சிவகங்கை சீமைக்கு போயிடுறாரு. அங்க அவருக்கு மருது சகோதரர்கள் அடைக்கலம் கொடுக்கறாங்க. இது ஆங்கிலேயர்களுக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணுது. அதனால கர்னல் அக்னியூ தலைமையிலான படை சிவகங்கையை முற்றுகையிடுது. 1801 வருடம் அக்டோபர் மாதம் நடந்த அந்த காளையார் கோவில் போர்ல ஊமத்துறை மற்றும் மருது சகோதரர்கள் ஆங்கிலேய படைக்கிட்ட சிக்கிடுறாங்க. அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டையில மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுறாங்க. ஊமத்துறை மற்றும் அவரது தம்பியான செவத்தையா இருவரும் பாஞ்சாலங்குறிச்சி கொண்டு வரப்பட்டு கோட்டையினுடைய இடிபாடுகளுக்கு முன்னால நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பொதுமக்கள் மத்தியில் இருவருக்கும் தண்டனை நிறைவேற்றப்படுது. இப்படிப்பட்ட ஒரு மாவீரனுடைய வரலாறு இன்று பலருக்கு தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை.